அழகற்ற கணவன் 20 வருடங்கள் கழித்து தன் மகனை பார்க்க நிர்மலா சென்னைக்கு வந்திருக்கிறாள். இந்த தீர்மானம் அவளால் சுலபமாக எடுக்கப்பட்டதல்ல. மிகவும் கொடுமையான அனுபவமாக இந்த பயணம் இருக்கப் போகிறது என்பதை அவள் நன்றாகவே அறிவாள். போகும் இடத்தில் மகனால் ஒரு புழுவிட கேவலமாக அவள் பார்க்கப்படுவாள், நடத்தப்படுவாள் என்பதில் அவளுக்கு சந்தேகமில்லை. ஆனால் எத்தனை காலமாய் அவள் சுமந்து கொண்டிருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்காமல் இறக்க அவளுக்கு மனமில்லை என்பதால் சகல தைரியத்தையும் வரவழைத்து கொண்டு தன் உயிர் துளி வசந்தியையும் உடன் அழைத்து கொண்டு அவள் கிளம்பியிருக்கிறாள். ஆனால் பெங்களூரில் இருந்து கிளம்பும் போதிருந்த தைரியம் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வந்து சென்னை சென்ட்ரலில் வாடகை காரில் ஏறி அமர்ந்த போதும் சுத்தமாக கரைந்து போயிருந்தது. வாசலிலிருந்து வீட்டுக்கு உள்ளே போகவாது அனுமதி கிடைக்குமா என்ற சந்தேகம் வலுக்க ஆரம்பித்தது. ஆனால் அவன் எப்படி நடத்தினாலும் அதன் அவள் செய்த தவறுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக கூட இருக்க முடியாது என்று நினைத்தாள். கார் மகன் வீட்டை நோக்கி முன்னேற மனமோ பின்னோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. அவளது இளமை காலத்தை நெருங்கியது. படிப்பிலும் அழகிலும் பலரும் பாராட்டும்படி இருந்த நிர்மலாவுக்கு அவள் தந்தை அழகு என்ற சொல்லிற்கு சம்பந்தமே இல்லாத நடேசனை கணவனாக தேர்ந்தெடுத்த போது நிர்மலா அதை கடுமையாக எதிர்த்தாள். ஆனால் அவள் தந்தை அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. பையன் குணத்தில் சொக்க தங்கம், அரசாங்க உத்தியோகம் இருக்கு, பார்க்க சுமாரா இருந்தா என்ன என்று அவர் வாயை அடைத்தார். பார்க்க சுமார் என்ற வர்ணனை நடேசனை அநியாயத்துக்கு உயர்த்தி சொன்னது போல்தான். கருத்து மெலிந்து சோடாப்பட்டி கண்ணாடியும் அணிந்திருந்த அவரை எந்த விதத்திலும் சுமார் என்று ஒத்துக்கொள்ள நிர்மலாவால் முடியவில்லை. 2 நாள் சாப்பிடாமல் கூட இருந்து பார்த்த நிர்மலா குடும்ப நிர்பந்தம் காரணமாக வேறு வழி இல்லாமல் கல்யாணத்திற்கு சம்மதிக்க வேண்டி வந்தது. ஆனால் அவளுடைய அப்பா சொன்னது போல் நடேசன் குணத்தில் சொக்க தங்கமாகவே இருந்தார். அன்பான மனிதராக இருந்த அவர் அவள் சொன்னதுக்கெல்லாம் தலையாற்றினார். எல்லா விதத்திலும் அவளுக்கு அனுசரித்து போனார். அவளுக்கு அவருடைய குணங்களில் எந்த குறையும் சுட்டி காட்ட முடியவில்லை. ஆனால் வெளியே 4 பேர் முன்னால் அவருடன் செல்வது அவளுக்கு அவமானமாக இருந்தது. வேண்டா வெறுப்பாக வீட்டுக்குள் அவருடன் குடும்பம் நடத்த பழகி கொண்டாள். கல்யாணம் முடிந்து 6 மாதத்தில் அவள் கர்ப்பமான போது குழந்தை அவர் போல் பிறந்துவிடக்கூடாது என்று அவள் வேண்டாத தெய்வமில்லை. அவள் பிரார்த்தனை வீண் போகவில்லை. அவளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. வாழ்க்கை சிறிது சுலோபமாகியது. அவள் மகன் அருணுக்கு 2 வயதான போது அவள் எதிர் வீட்டுக்கு ஒரு கவர்ச்சியான ஆணழகன் குடி வந்தான். ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்த அவன் பார்க்க ஒரு சினிமா நடிகன் போல் இருந்தான். ஆரம்பத்தில் அடிக்கடி சிநேகத்துடன் புன்னகைத்தவன் பின் அவளிடம் பேச்சு தர ஆரம்பித்தான். அவள் குழந்தையிடம் அதிக அன்பை காட்டினான். குழந்தையை அடிக்கடி எடுத்துக்கொண்டு வெளியே சுற்ற போனான். போக போக அவள் உடுத்தும் உடைகளை பாராட்டினான். அவள் அழகை பாராட்டினான். மெல்ல மெல்ல அவள் மனதில் இடம் பிடித்தான். கடைசியில் ஒரு நாள் அவள் சரி என்று சொன்னாள். அவளை குழந்தையிடம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக சொன்னான். ஆரம்பத்தில் தன்னுடன் தனியாக வந்துவிடும்படியும் அவள் நடேசனமிருந்து சட்டப்படி விவகாரத்து வாங்கிய பின் திருமணம் செய்து கொண்டு பின் குழந்தையை கூட்டிக் கொண்டு போய்விடலாம் என்று சொன்னான். 2 மாதங்களில் இதையெல்லாம் சாதித்து விடலாம் என்றும் அதன் பின் அவர்கள் வாழ்க்கை ஒரு எல்லையில்லாத சொர்க்கமாக இருக்கும் என்று ஆசை காட்டினான். ஒரு பலவீனமான மனநிலையில் அவள் சம்மதித்தாள். ஆனால் அவளுக்கு குழந்தையை விட்டு போவதுதான் தயக்கமாக இருந்தது. சில நாட்கள் தானே என்று அவன் அவளை சமாதானப்படுத்தி ஒத்துக்கொள்ள வைத்தான். தன்னை மன்னிக்கும்படி கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவள் அவனுடன் ஓடிப்போனாள். இருவரும் பெங்களூரில் ஒரு லாட்ஜ் எடுத்து தங்கினார்கள். 3 நாட்கள் கழித்து அவள் பணத்தையும் நகைகளும் எடுத்துக்கொண்டு அவள் காணாமல் போனான். அவளுக்கு நடந்ததை நம்பவே முடியவில்லை. அவன் திரும்பி வருவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவளுக்கு மெல்ல மெல்லதான் உண்மை உரைத்தது. அவள் உலகம் அன்று அஸ்தமாகியது. அன்று லாட்ஜிற்கு தரக்கூட அவளிடம் பணம் ஏதும் இருக்கவில்லை. நல்ல வேளையாக அவளுடைய நெருங்கிய தோழி வசந்தி பெங்களூரில் வேலையில் இருந்து அவள் வேலை செய்யும் கம்பெனியின் விலாசமும் அவளிடம் இருந்ததால் ஃபோன் செய்து அவளை வரவழைத்தாள். திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக வசித்து வந்த வசந்தி வந்து நிர்மலாவை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனாள். சில நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் பித்து பிடித்தது போல் இருந்த தன் தோழியை பார்த்து வசந்தி ஆரம்பத்தில் பயந்தே போனாள். அவள் தற்கொலைக்கு முயல்வாளோ என்ற சந்தேகம் அவளுக்கு வந்தது.
அவள் சந்தேகத்தை ஊகித்தது போல வறட்ட குரலில் நிர்மலா சொன்னா, பயப்படாத வசந்தி, நான் கண்டிப்பாக தற்கொலை செய்துக்க மாட்டேன். நான் செய்த தப்புக்கு நான் அனுபவிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதை முழுசும் அனுபவிக்காமல் நான் சாக விரும்பல என்று சொல்லும்போதே அவள் வார்த்தைகளில் சுய வெறுப்பு பரிபூர்ணமாக தெரிந்தது. அது காலப்போக்கில் வழிந்துவிடும் என்று வசந்தி நினைத்தாள். ஆனால் அது சாசுவதமாக நிர்மலாவிடம் தங்கி போனது. 1 மாதம் கழித்து வசந்தி கேட்டார், நிர்மலா, இனி என்ன செய்ய போகிறாய்? எனக்கு இங்கே ஏதாவது வேலை வாங்கி தருகிறாயா வசந்தி? நீ திரும்ப உன் வீட்டுக்கு போகலையா நிர்மலா? அந்த கேள்வியில் நிர்மலா கூனி குறுகிவிட்டாள். 3 நாள் நான் சாக்கடையிலே விழுந்திருந்து அழுகிட்டேன். அந்த நல்ல மனுஷனுக்கு மனைவியாகவோ அவருடைய குழந்தைக்கு தாயாகவோ இருக்கிற அருகதையை நான் இழந்துட்டேன் வசந்தி. நீ போகலைன்னா நீ அவன் கூட எங்கேயோ வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கதா அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நிர்மலா. நீ 3 நாளுக்குமே அவன் கூட இருக்கலைன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். கற்பில் கால், அரை, முக்கால்னு எல்லாம் அளவு இல்லை வசந்தி. இருக்கு இல்லை என்கிற 2 அளவுகோல் தான். வசந்தி வாயெடுத்து போனாள். ஆனால் பின் எத்தனையோ சொல்லி பார்த்தோம். நிர்மலாவின் அந்த எண்ணம் கடைசி வரை மாறவில்லை. அந்த 3 நாள் வாழ்க்கை பழைய நிர்மலாவை முழுவதுமாக சாகடித்து விட்டதாக வசந்திக்கு தோன்றியது. தொடர்ந்த காலங்களில் அவள் என்றுமே அழுததில்லை, சிரித்ததில்லை, தன்னை அழகுபடுத்தி கொண்டதில்லை, ருசியாக சாப்பிட்டதில்லை, டிவி பார்த்ததில்லை. வசந்தியை தவிர யாரிடமும் நெருங்கி பழகியதும் இல்லை. எத்தனையோ இரவுகளில் உறங்காமல் ஜன்னல் வழியாக வெறித்து பார்த்து கொண்டு இருந்த தோழியை பார்த்து வசந்தி மனம் வெந்திருந்தாள். என்ன கொடுமை இது! எத்தனை காலம் இப்படி இருப்பாய் நிர்மலா? ஒரு நாள் தாழ முடியாமல் வசந்தி கேட்டாள். நிர்மலா அதற்கு பதில் சொல்லவில்லை. இப்படி உள்ளுக்குள்ளே சித்திரவதை அனுபவிக்க பதிலாக நீ நேராக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க பேசுகிறத கேட்டுக்கலாம், கொடுக்குற தண்டனையை ஏற்றுக்கலாம், ஒரேடியா அழுது தீர்க்கலாம், அப்படியாவது உன் பாரத்தை குறைச்சிக்கலாம். அதை நிர்மலா ஏற்றுக்கொள்ளவில்லை. அவளுடைய நடைப்பின வாழ்க்கை தொடர்ந்தது. அடுத்த மாதமே ஒரு வேளையில் வசந்தி அவளை சேர்த்து விட்டாள். நிர்மலா ஒரு நடைப்பிணமாய் அந்த வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தாள். வாங்குகிற சம்பளத்தில் அத்தியாவசிய செலவு போக ஒரு பகுதியை வசந்தியிடமும் மீதியை அனாத ஆசிரமங்களுக்கும் தந்து விடுவாள். அவர்களுடைய தோழி ஒருத்தி மூலமாக நிர்மலாவின் வீட்டு விஷயங்கள் அவ்வப்போது தெரிய வந்தன. கணவர் நடேசன் வேறு கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. நிர்மலாவின் பெற்றோர் அருணை தாங்கள் வளர்ப்பதற்கு முன் வந்தனர். அதற்கு சம்மதிக்காமல் நடேசன் மகனை தானே வளர்த்தார். ஊரில் நிர்மலா பற்றி வம்பு பேச்சு அதிகமாகவே அவர் சென்னைக்கு மாற்றல் வாங்கி கொண்டு மகனை அழைத்து கொண்டு சென்று விட்டார். மகன் அருண் படிப்பில் படுச்சுட்டியாக இருந்தான். நடேசன் அவனை பிஏ படிக்க வைத்தார். அவனுக்கு நல்ல வேலை கிடைத்து 2 மாதங்களில் நடேசன் காலமானார். அந்த தகவல் கிடைக்கும் வரை பொட்டு மட்டும் வைத்து கொண்டிருந்த நிர்மலா பின் அதையும் நிறுத்திவிட்டாள். அவர் இறந்து 3 மாதங்கள் கழித்த பின் உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிர்மலாவிற்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்தபோது கொடிய நோய் முற்றிய நிலையில் இருப்பது தெரிந்தது. அதன் பின் தான் பல நாள் யோசனைக்கு பின் இறப்பதற்கு முன் ஒரு முறை மகனை நேரடியாக சந்திக்க நிர்மலா முடிவு செய்தாள். அவள் தன் முடிவை வசந்தியிடம் சொன்னபோது வசந்திற்கு தன் காதுகளை நம்ப முடியவில்லை. வசந்தி பேச வார்த்தைகள் இல்லாமல் தோழியின் கைகளை ஒரு நிமிடம் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். எத்தனையோ முறை இதை பற்றி சொல்லியும் கேட்காத நிர்மலா மரணம் அருகில் வந்து விட்டது என்பதை அறிந்தவுடன் மனமாற்றம் அடைந்தது. வசந்தி மனதை நெகிழ வைத்தது. குரல் கரகரக்க அவர் சொன்னாள், துணைக்கு நானும் வரேன் நிர்மலா. கார் அருண் வீட்டு முன் வந்து நின்றது. காரிலிருந்து இறங்கும்போது நிர்மலாவின் இதய துடிப்புகள் சமட்டி அடிகளாக மாற ஆரம்பித்தன. வசந்திற்கும் சிறிது பதற்றமாக தான் இருந்தது. அருணின் வீடு அழகாக இருந்தது. வீட்டு முன்னால் நிறைய பூச்செடிகள் இருந்தன. ஒரு காலத்தில் நிர்மலாவிற்கும் பூச்செடிகள் என்றால் உயிர். அழைப்பு மணியை வசந்தி அழுத்தினாள். அருண் வந்து கதவை திறந்தான். அவனிடம் நிர்மலாவின் அன்றைய சாயல் அப்படியே இருந்தது. அழகான வாலிபனாக இருந்தான். என்ன வேண்டும் என்பது போல் அவர்களை பார்த்தான். அருணா? வசந்தி கேட்டாள். நான் தான். நீங்க? நான் வசந்தி. இது என் சிநேகிதி நிர்மலா. உங்களை தான் பார்க்க வந்தோம். தாயின் பெயர் கேட்டும் அவனுக்கு அவளை அடையாளம் தெரியவில்லை. வசந்திக்கு அவனை தவறு சொல்ல தோன்றவில்லை. அவனுக்கு
அவன் தாயின் நினைவெல்லாம் ஏதாவது பழைய புகைப்படைத்துள்ளதாக இருக்கலாம். அந்த அழகு நிர்மலாவிற்கும் இன்றைய நடப்பின நிர்மலாவிற்கும் தோற்றத்தில் சிறிது கூட சம்மதம் தெரியவில்லை. உள்ள வாங்க, அவன் உள்ளே அழைத்தான். உள்ளே வரவேற்பறையில் 2 புகைப்படங்கள் சுவரில் தொங்கின. ஒன்றில் நடேசன் மட்டும் இருந்தார். இறப்பதற்கு சில காலம் முன் எடுக்கப்பட்ட புகைப்படம் போல இருந்தது. அந்த புகைப்படத்திற்கு சந்தன மாலை போடப்பட்டிருந்தது. இன்னொன்றில் நடேசனும் நிர்மலாவும் கைக்குழந்தை அருணும் இருந்தார்கள். உட்காருங்க என்றார் அருண். இருவரும் அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்தார்கள். நிர்மலாவின் கண்கள் நடேசனின் புகைப்படத்தில் நிலைத்து நின்றன. அவள் போன பின்பு இன்னொரு திருமணம் செய்து கொள்ளாமல் மகனை தன்னந்தனியாக வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வந்து கடமையை முடித்த பிறகு இறந்து போன அந்த நல்ல மனிதரை அவள் பார்த்தாள். அவள் கண்கள் லேசாக கலங்கின. வசந்தி தன் தோழியை பார்த்து கொண்டிருந்தாள். 20 வருட காலத்தில் முதன்முறையாக நிர்மலா கண் கலங்குகிறாள். நிர்மலாவின் பார்வை நடேசன் படத்தில் நிலைத்ததும் அவள் கண் கலங்கியதும் அவள் பெயர் நிர்மலா என்று கூட வந்த பெண்மணி சொன்னதும் எல்லாம் சேர்ந்தபோது அருணுக்கு அவள் யார் என்பது புரிய ஆரம்பித்தது. அவன் முகத்தில் சொல்ல முடியாத உணர்ச்சிகள் தெரிந்தன. அவன் இன்னொரு புகைப்படத்தில் இருந்த தாயின் உருவத்தையும் இப்போது எதிரிலுக்கு உருவத்தையும் ஒப்பிட்டு பார்த்தான். ஒற்றுமை சுத்தமாக இல்லை என்றாலும் அவள்தான் தாய் என்பது சொல்லாமலே உறுதியாகியது. அவன் அறிந்து கொண்டான் என்பது இருவருக்கு தெரிந்தது. சிறிது நேரம் அங்கே ஒரு கனத்த மௌனம் நிலவியது. ஆனால் நிர்மலா பயந்தது போல அவன் அவளை அடித்து துரத்தவோ கேவலமாக நடத்தவோ முனையவில்லை. நிர்மலாவுக்கு நாக்கு வாயிற்குள்ளேயே ஒட்டி கொண்டது போல் இருந்தது. எத்தனையோ சொல்ல இருந்தது, ஆனால் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. அருணாகவே அந்த மௌனத்தை கலைத்தான். நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக வருவீங்கன்னு அப்பா சாகிற வரை சொல்லிக்கிட்டே இருந்தார். நிர்மலா கண்கள் குளமாயின. நான் நான் அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. அருண் சொன்னார், நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கிறார். நீங்கள் அழகு, அவர் அழகு இல்லைன்னு அவருக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்ததாகவும் உங்களை எப்போதுமே அவர் சந்தேகப்பட்டு இருந்ததாகவும் அடிக்கடி சித்திரவை செய்ததாகவும் ஒரு நாள் தாங்க முடியாமல் நீங்கள் வீட்டை விட்டு ஓடி போனதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். இது என்ன புதுக்கதை என்று வசந்தி திகைத்தாள். அருண் அவளை அடித்து துரத்தாமல் இருந்த காரணம் நிர்மலாவுக்கு புரிந்தது. அருண் தொடர்ந்தான். அவர் சாகுறப்ப கடைசியாக என்கிட்ட கேட்டுக்கிட்டது இதுதான். ஒரு நாள் நீங்கள் திரும்பி வந்தா உங்களை நான் பழையதை பற்றியெல்லாம் கேட்டு புண்படுத்தாமல் நல்ல மகனாய் உங்களை கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும் தான். நிர்மலா உடைத்து போனாள். இத்தனை வருடங்கள் சேர்த்து வைத்திருந்த துக்கம் இந்த வார்த்தைகளால் ஒரே கணத்தில் பல மடங்குங்க பெருகி வெடித்து விட்டது. எழுந்து போய் அந்த மனிதர் புகைப்படத்திற்கு அருகே போய் கை கூப்பிக்கொண்டே கீழே சரிந்தபடி குலுங்கி குலுங்கி அழுதாள். இறக்கும் வரை அவளை பற்றி ஒரு தவறு கூட சொல்லாமல் இறக்கும் போதும் அவளுக்காக மகனை வேண்டிக் கொண்டே இப்படிப்பட்ட மனிதரை கணவராய் பெற அவள் என்ன தவம் செய்து விட்டாள்? அப்படிப்பட்ட மனிதரை விட்டு ஓடி அவள் என்ன ஒரு முட்டாள்தனம் செய்து விட்டாள்? அவளை சமாதானப்படுத்த அருண் முயன்றபோது அவனிடம் வசந்தி மெல்ல முணுமுணுத்தாள். வேண்டா, அழட்டும், விட்டுவிடு. அவள் இந்த 20 வருஷமாய் ஒரு தடவை கூட அழவோ சிரிக்கவோ இல்லை. அழுது குறைய வேண்டிய துக்கம் இது. இது அழுதே குறையட்டும். வசந்தி சொன்னதை யோசித்து கொண்டே அருண் அழு தாயை வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். வசந்தி மானசீகமாக நடேசனுக்கு நன்றி சொன்னான். மழையாய் நினைத்து பயந்த விஷயத்தை அவர் நல்ல மனதால் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார். அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆனால் சிறிது அழுது ஓய்ந்த நிர்மலா மகனை பார்த்து உடைத்த குரலில் சொன்னாள், அவர் சொன்னதெல்லாம் பொய். வசந்தியின் நிம்மதி காணாமல் போனது. எல்லாம் நல்லபடியாக வருகிற வேளையில் இவ ஏன் இப்படி சொல்கிறாள்? கண் சாடையாய் தோழியை பேசுவதை நிறுத்த சொன்னாள். ஆனால் நிர்மலா தன் தோழியின் கஞ்சாடையை லட்சியம் செய்யவில்லை. அவள் என்னை சந்தேகப்படலை, என்னை சித்திரவாதை செய்யலை. ஏன் என்னிடம் ஒரு தடவை முகம் சுளித்தது கூட இல்லை. அந்த தங்கமான மனுஷனை பற்றி நீ தப்பாக நினச்சிடக்கூடாது. நான் நல்லவ இல்லை, எல்லா தப்பும் ஏன் மேலே தான் என்று ஆரம்பித்தவள் நடந்ததை எல்லாம் ஒன்று விடாமல் சொன்னாள். ஒரு நீதிபதி முன்பு குற்றவாளி தன் முழு குற்றத்தையும் ஒத்துக்கொள்வது போல ஒத்துக்கொண்டாள். எல்லாம் சொல்லிவிட்டு நீ
என்னை எப்படி தண்டித்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்பது போல அவனை கண்ணீர் மல்க பார்த்தபடி நின்றாள். வசந்தி பரிதாபமாக அருணை பார்த்தாள். நிர்மலா சொன்ன எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சிறிது நேரம் ஒன்றும் சொல்லாமல் அவளையே ஆழமாக பார்த்து கொண்டிருந்தான் அருண். பின் மெல்ல சொன்னான், அவர் சொன்னது பொய்யின்னு எனக்கும் தெரியும். வசந்தி திகைப்புடன் அவளை பார்த்தாள். அவன் தாயை பார்த்து தொடர்ந்து சொன்னான், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவரை பார்த்து வளர்ந்த எனக்கு அவர் என்ன செய்வார் என்ன செய்ய மாட்டார் தெரியாதம்மா. பெரியவனான பிறகு சில உறவுக்காரங்க மூலமாகவும் எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. ஆனால் அப்பா கிட்ட நான் உண்மை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. எனக்கு அம்மாவா அப்பாவா இல்லாமல் இருந்த அந்த மனுஷன் என்கிட்ட இது வரைக்கும் வேறு எதையும் கேட்டதில்லை. சாகிறதுக்கு முன்னால் அவர் கடைசியாக கேட்டுக்கிட்டது, உன்கிட்ட பழையது எதுவும் கேட்காம உங்களை ஏற்றுக்கிட்டு கடைசி வரை நல்லபடியாக பார்த்துங்கிறத மட்டும்தான். அதனால் அதை அப்படியே செய்ய நான் தயாராக இருந்தேனாலும் மனசால் எனக்கு உங்களை மன்னிக்க முடியதில்லை. நிர்மலா தலை குனிந்தபடி புரிகிறது என்பது போல் தலையாட்டினாள். அருண் எழுந்து அவள் அருகில் வந்து தொடர்ந்து சொன்னா, நீங்கள் எவன் கூடவோ வாழ்க்கை நடத்தி வேற குழந்தை குட்டியோட இருப்பீங்கன்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேம்மா. ஆனால் அப்பாவுக்கு மட்டும் உள் மனசில் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு தோணியிருக்கு. அதனால் அவருக்கு உங்கள் மேலே கடைசி வர அன்பு இருந்ததுமா. நீங்கள் ஒரு நாள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தார். நான் அவர் சொல்லித்த பொய்யை சொன்ன உடனே அப்படியே நான் நினச்சிக்கிட்டு இருக்கட்டும்னு இருக்காமல் நீங்கள் மறுத்து சத்தியத்தை இவ்வளோ தைரியமாக சொன்னதையும் நீங்கள் அழுத விதத்தையும் இப்போ இருக்கிற கோலத்தையும் பார்க்குறப்ப உங்கள் மேலே எனக்கு ஒரு மதிப்பு தோணுதுமா. அப்பா கடைசி வர உங்கள் மேலே வச்சிருந்த அந்த அன்பு முட்டாள்தனம் இல்லைன்னு தோணுதுமா. நிர்மலா மகனை திகைப்புடன் பார்த்தாள். தாயை தோளோடு அணைத்து கொண்டு அருண் கண்கலங்க சொன்னான், இப்போ எனக்கு உங்கள் மேலே கொஞ்சமாக கோபம் இல்லைம்மா. நீங்கள் அப்போ செஞ்சது தப்பாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு அனுபவித்த தண்டனை ரொம்பவே அதிகமாக. உங்ககிட்ட நீங்கள் இவ்வளோ கடுமை காட்டியிருக்க வேண்டிய இருக்கலம்மா. அப்பா இருக்கிறப்பவே நீங்கள் வந்திருக்கலாமா. அவர் நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். மகள் தோளில் சாய்ந்து அந்த தாய் மீண்டும் மனமுருக அழ ஆரம்பித்தாள். பார்த்து கொண்டிருந்த வசந்தி கண்களில் ஆனந்த கண்ணீர் கோத்தது.